தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை 109 நாளாக போராடி வருகிறார்கள். கடலில் இறங்கியும் தன் உயிரை பணயம் வைத்து போராடியவர்கள். தமிழக முதல்வர் அவருடைய விஷயத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். பழைய 31/7/2005 பணி நிலைமையிலேயே பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நமது தோழர்கள் ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகிய 4 தோழர்கள் இன்று முதல் உண்ணாநிலை உயிரை பணயம் வைத்து உண்ணாநிலை போராட்டத்தை துவக்க இருக்கிறார்கள். இந்த தோழருடைய போராட்டம் வெற்றி பெறும் என்ற வாழ்த்துக்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய பார்வேந்தர் அவர்கள் இந்த தோழர்களுக்கு சிவப்பு அங்கி அணிவித்து இந்த போராட்டத்தை துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர் ஜெனோவா. அடுத்ததாக தோழர் பாரதி அவர்களுக்கு தோழர் கீதா அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் ASK அவர்கள் இந்த சிவப்பு அங்கி அணிவித்து போராட்டத்தை துவக்கி வைப்பார். அடுத்ததாக உழைப்போர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜானகிராமன் அவர்கள் வசந்தி தொடர்களுக்கு சிவப்பு அங்கி அணிவிப்பார். தமிழக அரசு இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை, நியாயமான போராட்டத்தை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், லட்சோப லட்சம் மக்களை அந்த கொரோனா காலத்திலே காப்பாற்றியவர்களை அவர்கள் உயிரிழந்தார்களே என்கின்ற ஒரு எண்ணம் தமிழக அரசுக்கு வர வேண்டும். இந்த 4 உயிர் என்பது இந்த சமூகத்துக்கு தேவையானது. ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் அனைவரும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அசுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தோழர்களை தமிழக அரசு எப்படி பார்க்கப் போகிறது என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டம் உணர்த்தும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய தியாகம்தான் அடுத்த தலைமுறைக்கு வெற்றியை பெற்றுள்ளது. நீங்கள் இருக்கிற இந்த உண்ணாவிரத தியாகம்தான் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்களுடைய விடுதலைக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவங்கி இருக்கிற தோழர்கள் ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகிய 4 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும்